வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாக்கியா அவங்க வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்கிறாங்க. என்னக்கா வெளியில வந்து நின்னுட்டு இருக்கிற அப்படின்னு செல்வி கேக்குறாங்க. இந்த செவத்தை ஒட்டி செடி வச்சா நல்லா இருக்குமான்னு பாத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. நல்லா தான் இருக்கும், ஆனா மாடு வந்து சாப்பிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்றாங்க செல்வி. நீ உள்ள போய் வேலை பாரு செல்வி அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாங்க பாக்கியாவை. இனியா இப்போ ராதிகா வீட்டுல இருந்து வெளியில வராங்க. மாமனார் இனியாவை கூப்பிட்டு வராரு. நம்ம டியூஷனுக்கு போறோம்னு அம்மாவுக்கு தெரியுமா தாத்தா அப்படின்னு இனியா கேக்குறாங்க. அது தெரிஞ்சதுனால தானே உங்க அம்மா வாசல்லே உனக்காக காத்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றாரு அவரு. இருந்தாலும் ஒரு வார்த்தை நம்ம டியூஷன் போறோம்னு சொல்லிருங்க தாத்தா அப்படின்னு சொல்றாங்க இனியா. நாங்க டியூஷனுக்கு போறோம்னு கத்திட்டே போறாரு தாத்தா. அது கேட்ட உடனே பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. செல்வி வராங்க. இதுக்காக தான் நீ இவ்வளவு நேரம் இங்க நின்னையாக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இனியா மார்க் கம்மியா வாங்கிட்டால, அதனாலதான் அவளை டியூஷன் சேர்த்து விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இனியா அப்பா இதுக்கு சம்மதிப்பாரா இல்லையான்னு தெரியல, அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இனியா என்ன வெறுக்கவே இல்ல செல்வி அப்படின்னு சொல்றாங்க. செல்வி சொல்றாங்க, நம்ம பிள்ளைங்க நம்மள வெறுத்தா என்ன, அன்பா இருந்தா என்னக்கா, அதுக்கு நல்லா இருந்தா மட்டும் நமக்கு போதாதா அப்படின்னு சொல்றாங்க செல்வி. பாக்கியா சொல்றாங்க, செலியன் பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல, அதே மாதிரி எழிலுமே எந்த பிரச்சனை வந்தாலும் அவனா சமாளிச்சுப்பான். இந்த இனியாவை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு, அவன் மட்டும் படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டானா எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்றாங்க. செல்வி சொல்றாங்க, இந்த காலத்து பிள்ளைகள்லாம் நல்ல உஷாருக்கா, நீ கவலைப்படாதக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேலைக்கு ஆள் வச்சிருக்கிறோன்னு எல்லா வேலையும் என் தலையிலே கட்டிடாதக்கா, உள்ள வாக்கா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. கோபி அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணி பேசுறாரு. இப்ப பண்ற பிசினஸ் பத்தாதுடா, புதுசா ஏதாவது பிசினஸ் பண்ணணும், செலவு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கோபி ஃப்ரெண்டு சொல்றாரு, உங்க வீட்லயாவது நிறைய பேர் இருந்தீங்க, இப்ப என்னடா செலவு உனக்கு அப்படின்னு கேக்குறாரு. கோபி சொல்றாரு, நீ என்னோட ஃப்ரெண்டுடா, உன்கிட்ட சொல்றதுக்கு என்னடா, அங்கன்னா பாக்கியாட்ட 10,000 ரூபாய் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுலயே வீட்டு செலவு எல்லாத்தையும் அவ பாத்துப்பா, வகை வகையா சமைச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க ராதிகா கொஞ்சம் ஓவரா தாண்டா செலவு பண்றா, 1,00,000 ரூபாய் கொடுத்தா கூட அவளுக்கு பத்தாது போல அப்படின்னு சொல்றாரு. இப்ப பார்த்தாலும் ஆன்லைன்ல தாண்டா ஃபுட் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. கோபி ஃப்ரெண்டு கேக்குறாரு, பாக்கியாவோட அருமை உனக்கு இப்பவாவது புரியுதா அப்படின்னு கேக்குறாரு. கோபி சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ செலவுதான் அதிகமா பண்றாளே தவிர மத்தபடி அவ என்னோட பெஸ்ட் பார்ட்னர் அப்படின்னு சொல்றாரு. கோபி ஃப்ரெண்டு சொல்றாரு, அங்கவாவது பசங்க வளர்ந்துட்டாங்கன்னு நீ கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கலாம், ஆனா இங்க அந்த பொண்ணு பிரைமரியே தாண்டல, சாகுற வரைக்கும் நீ வேலை பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ சாப்பிடுடா அப்படின்னு சொல்லிட்டாரு கோபி. அடுத்ததான் ஜெனியை பாக்குறதுக்காக ஜெனியோட அம்மா வீட்டுக்கு வராங்க. ஜெனி அம்மா இப்போ பாக்கியாட்ட சொல்றாங்க, இப்போ ஜெனிக்கு 5th மந்த் ஆகுதுல்ல, அதனால எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் நாளைக்கு வரலான்னு இருக்கிறோம், வந்து பார்த்து ஜெனிக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்கலான்னு இருக்கிறோம், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க. தாராளமா வாங்க அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. செலியன் இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுற எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வராரு. வரப்ப இப்போ கோபி வந்து பாக்குறாரு. கோபி செலியன்ட்ட, என்ன செலியா இவ்வளவு திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. ஜெனிக்கு 5th மந்த் ஆகுதுல்ல, அதனால அவங்க வீட்டு சைட்ல இருந்து சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு செலியன். கோபி சொல்றாரு, நம்ம வீட்டுல இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப நான் உன் கூடயும் ஜெனி கூடயும் நிக்கணும், ஆனா என்னால முடியலடா, சாரிடா அப்படின்னு சொல்றாரு. உங்க அம்மா வேணான்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டை விட்டு வெளியில வந்தேனே தவிர எனக்கு எப்போதுமே என்னோட குழந்தைகளை விட்டு நான் போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்றாரு. நல்லா இருந்தா எனக்கு போதும்டா அப்படின்னு சொல்லிடுறாரு கோபி. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல கலந்துக்க முடியலையே அப்படின்னு நினைச்சு கோபி மனசுல ரொம்ப ஃபீல் பண்றாரு. எழில் பாக்கியாட்ட சொல்றாரு, என்னம்மா இவ்வளவு நேரம் தூங்காம வேலை பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. பாக்கியா சொல்றாங்க, நாளைக்கு ஜெனி வீட்ல இருந்து வராங்கல்ல, அவங்களுக்கு காலையில டிஃபன் பண்ணணும்ல, அதுக்குதான் ரெடி பண்ணி வைக்கிறேன், இப்ப கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டா காலையில மீதி வேலையெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமாமா அப்படின்னு எழில் கேக்குறாரு. அதெல்லாம் எந்த ஹெல்ப் பண்ண வேணா, நீ போய் தூங்குடா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இந்த படத்தை எப்படியாவது முடிச்சுட்டு உனக்கு உதவியா இருக்கலாம்னு நினைச்சேமா, ஆனா கடைசியில இப்படி படம் சொதப்பிடுச்சுமா அப்படின்னு சொல்றாரு எழில். வர்ஷினி அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன ஃபோர்ஸ் பண்றாமா அப்படின்னு சொல்றாரு. வர்ஷினிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் இந்த படத்தை எடுக்க முடியும் அப்படின்னு வர்ஷினியோட அப்பா சொல்றாருமா அப்படின்னு சொல்றாரு எழில். படம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் அமிர்தாவை விட முடியுமா, நீயே சொல்லுமா அப்படின்னு கேக்குறாரு. இன்னும் கொஞ்ச நாள் தாமா, நான் எப்படியாவது படம் எடுத்துடுறேமா அப்படின்னு எழில் சொல்றாரு. இப்படி முடியலன்னா நான் ஏதாவது வேலைக்கு போயாவது இந்த குடும்பத்தை பாத்துப்பேமா அப்படின்னு சொல்றாரு எழில். பாக்கியா சொல்றாங்க, நீ வேற எந்த வேலைக்கும் போக கூடாது, நீ படம் எடுத்து முடிக்கிறேன்னு சொன்ன பாத்தியா, அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்றாங்க. குடும்பத்தை பத்திலாம் நீ கவலைப்படாத, நான் பாத்துப்பேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. என்கிட்ட லோன் வாங்கின பணம் இருக்கு, என்னன்னா 10 மாசத்துக்கு எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. எனக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டேன்றமா அப்படின்னு எழில் சொல்றாங்க. உனக்கு வேலை தானே வேணும், மாடியில துணி காய போட்டிருக்கிறேன், அது கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. எழிலுமே அதை எடுக்க போறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.